கொண்ட அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன். அந்த வகையில் அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாதமா இருக்கு இந்த வருஷத்துல. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய நிகழ்வுகள், அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி. அன்னைக்கு சனி பகவானுடைய பிறந்தது. அன்னைக்கு சனி பகவானை வணங்குறது நமக்கு பல விதத்துல, இப்ப சனி வக்ரமா வேற இருக்கு இல்லையா, அது பல விதத்துல நமக்கு நன்மை தரும். அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இது உங்களுக்கு தெரிஞ்சது. விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்துல ஒரு முறை. இந்த விநாயகரை வணங்குறதுக்கு இந்த மாசம்தான். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில வளமைகளை கொடுக்கும். அப்போ ஆடி மாசம் நமக்கு தண்ணி வராது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம், அப்புறம் தண்ணி வரும், அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல இந்த ஆடிப்பெருக்கை நமக்கு வேண்டிக்கும் பொழுது நமக்கு வளமைகள் நிறைய பெருகும். அதனாலதான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது. அது பெண்கள் முக்கியமா கும்புறது என்ன, அவங்கதான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா. அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். குடும்பத்துல எல்லாருக்கும் குடும்பத்துல எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஆடி 18 நம்ம பண்றோம். அது மாதிரி ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, லட்சுமி பூஜை தான். வருஷத்துல ஒரு தடவை நமக்கு நோன்பு இருக்கும் இல்லையா. லட்சுமிக்கு நோன்பு இருந்து நம்ம பூஜை பண்றது. வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிரந்தரமா இருக்கும். அது மாதிரி லட்சுமிக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்றோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி. ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே ஒரு பல விஷயங்களை கும்பிடக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு போறது. கடக ராசியிலிருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியா சிம்ம ராசிக்கு போறாரு. ஆடி 18 அன்னைக்கு சுக்கிரன் கடகராசிக்கு வராரு. சுக்கிர பகவான் கடகராசிக்கு வராரு. அது மாதிரி ஆகஸ்ட் 30 புதன் சிம்ம ராசிக்கு வராரு. ஸோ இது மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்கு. கிரகங்கள் மாற்றங்கள் இது நடக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணலாம், எந்த நாள்ல நாம சுப காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதா இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். அதனால அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்க அது மாதிரி உங்க வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே நல்ல பலன்களே நடக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துல 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். உங்களுக்கு 7 சனி நடக்கிறது. உங்களுக்கு 2ஆம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆனாலும் ஒரு வக்ரமா இருக்கார். பொதுவா கும்பராசிக்காரங்க அவங்களுடைய எண்ணங்களை அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டா கூட எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அநேகமா அத்தனை பேருமே பிற்காலத்துல நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. பொதுவாக அவங்க ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை ஈடுபாடா இருப்பாங்க, பொது காரியங்களை ஈடுபாடா இருப்பாங்க. அது மாதிரி உள்ளவங்களா இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை கும்பராசி அன்புல கலவையான பலன்கள் கிடைக்கும். நல்லது கெட்டதும் கலந்து கலவையான பலன்கள் கிடைக்கும். மாச ஆரம்பத்துல நல்ல சூப்பரா இருக்கும். மாச ஆரம்பம்லாம் நல்லா இருக்கும். 2வது மாச பின்பகுதி தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சி இருந்தா கூட 2ஆம் பாதியில குடும்பம், வீடு இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. செவ்வாய் 8ல இருக்கிறதுனால தொழில், பணம், கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்கள, உடல் நலம் இது மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதனுடைய பார்வை, அந்த வீட்டு அதிபதி புதன் இருக்காரு இல்லையா, அவர் உங்களுக்கு 6வது வீட்டுல எல்லாம் இருக்காரு. 6வது வீட்டுல இருந்தாலும்
அவருடைய வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிறதா வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சூரியன் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலேருந்து சூரியனுடைய பார்வை இருக்கு. பட் வந்து சனிக்கும் சூரியனுக்கு ஆகாதுன்னா கூட 7ஆம் வீட்டு அதிபதியா இருந்து அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குரு பகவான் வந்து உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கிறது, குரு பார்வை இருக்கு. உங்களுடைய ராசியில ராகு இருக்காரு, 7ல கேது இருக்கு. 7ல கேது கூட சூரியன் சேர்றதுனாலதான் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம சொல்றோம். ஏன்னா பின்பாதியில சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனால உறவுல வீட்டுல மாதிரி பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா பிரச்சனைகள் வரும். வெளி தொடர்புகள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அதனால எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்காக தான் நான் பிரச்சனைகளை சொல்லி நினைக்க வேண்டாம். இது மாதிரி பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டால்தான் வாழ்க்கையில இது பண்ண முடியும். நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்க போறதில்ல. நம்ம பிரச்சனையா இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. அதனால வந்து பொதுவா வேலை வந்து அதிகமா இருக்கும். பணி அதிகமான வேலையினால கொஞ்சம் டயர்ட்னஸ், அது மாதிரி மனசுல சோர்வு ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். அது மாதிரி பிடிவாதம், ஒரு பிடிவாத குணமா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்துலயும் பிடிவாதமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கே உருவாகும். அதனால வந்து பிளான் பண்ணி முன்னேறினீங்கன்னா வெற்றி நிச்சயம். நீங்க எதா இருந்தாலும் பிளான் பண்ணி கரெக்ட், இப்போ இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பண்ணணும். நாளைக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்றதெல்லாம் அப்படி பிளான் பண்ணி நீங்க, அதான் பிளான். நாளைக்கு நடக்கிறத பண்றது இல்லை. இன்னைக்கு பண்ணோம்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை, அது அடுத்த வருஷம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சு மனசுல வந்து ஒரு திட்டம், தெளிவான திட்டம் இருந்து பண்ணீங்கனாலே கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வியாபாரம் பண்றவங்க எல்லாம் புதிய முதலீடுகள் எதுவும் இப்ப பண்ண வேணாம். பண்ணாமையே நீங்க புத்திசாலித்தனமா முன்னேற்றத்தை நோக்கி நீங்க மனசை வைக்கணும். முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களோட முன்னேற்றத்துல நீங்க கவனம் வச்சீங்கனாலே எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போதைக்கு முதலீடுகளை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. குடும்பத்துல வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா ஜென்மத்துல ராகு 7ல கேது இருக்கிறதுனால ஒரு சில முரண்பாடுகள், ஒரு சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்தேன் டீல் பண்ணா பொறுமையா டீல் பண்ணுங்க. வீட்டுல வந்து பழைய பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. மாணவர்கள் வந்து நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறது நிச்சயம். பொதுவாக வந்து கல்யாணத்தை பற்றின பேச்சுவார்த்தையில் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படலாம், சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வரக்கூடிய காலங்களில் சரியா போயிடும். அதை பத்தி பெருசா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நிதானமா அணுகுங்க. நீங்க வந்து நிதானமா அணுகினீங்கன்னா, இல்ல இப்ப உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நீங்க வந்து கும்பராசினா வீட்டுல ஒய்ஃப் மூலமா பேசுங்க. நம்ம கிட்ட வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுத்து பேச சொல்லுங்க. இல்ல வந்து அது மாதிரி நீங்க பேசி அந்த அந்த இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அதீதமா எதுவும் நான் பேசிடாம பாருங்க. ஏன்னா 2ல சனி வக்ரமா இருக்காரு வாக்குஸ்தானத்துல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சுப நாட்களை சொல்றேன், குறிச்சு வச்சுங்க. அன்னைக்கு வந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும், நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் நடத்திங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு சுப தினங்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 21ஆம் தேதி, 23ஆம் தேதி, 31ஆம் தேதி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான நாட்களா இருக்கு. இந்த நாட்கள்ல சுப காரியங்கள், உங்களுடைய முயற்சிகள் பலிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த 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 நாட்கள்ல பண்ணிக்கங்க. சந்திராஷ்டம நாட்கள் சொல்றேன், ஆகஸ்ட் 25ல இருந்து 28 வரைக்கும். ஆகஸ்ட் 25, 28 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான காரியங்களை தள்ளி போடுங்க. அன்னைக்கு வந்து சாமி வணங்குறதுல, அன்னைக்கு கோயிலுக்கு பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றது, இது மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டீங்கனாலே அந்த நாள் உங்களுக்கு நல்லதா இருக்கும். இல்லாட்டினா நீங்க வேலைக்கு போறீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. ஒரு பிள்ளையார் கோயிலோ, அட்லீஸ்ட் பிள்ளையார் கோயிலுக்கான போய் ஒரு ஒரு கணத்துல போட்டுட்டான்னு போயிடுங்க. அது மாதிரி வந்து பண்ணீங்கனால சந்திராஷ்டம நாட்கள்ல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அது மாதிரி அன்னைக்கு வந்து நீங்க முக்கியமான ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். வீட்டுல சண்டிகோமம் முடிஞ்சா பண்ணலாம். இதெல்லாம் பண்றது நவகிரகங்களோட சேர்த்து சண்டிகோமம் எல்லாம் பண்ணீங்கனாலே நவகிரகத்தினால அத்தனை வரக்கூடிய அவ்வளவு தொல்லைகளும் நீங்கும். அது மாதிரி பொதுவா கஷ்டப்படுறவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யணும். அதை வந்து மன நிம்மதிக்காக செய்யறோம். அதனால உங்களுக்கெல்லாம் செய்யறேன், எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற மனசுல அப்படி வச்சுட்டு செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்காது. அதுக்கு பதிலா கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, என்னால முடியாது, அதனால அவங்களுக்கு செய்யறேன்
அப்படின்ற அந்த மாதிரியான எனக்கு அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து வசதி கொடுத்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்படி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மன நிம்மதி இன்னொரு விஷயத்துல வேற விதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத டயத்துல யாருடைய உதவியான வந்து நின்று உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப முக்கியமான டயத்துல அது வந்து நிற்கும். அதனால வந்து நீங்க அது மாதிரி தர்மங்கள்லாம் செய்யணும். அது மாதிரி பண்ணீங்கனாலே வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றி தான். இந்த மாசம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல பலன் நடக்கணும். கடவுள் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.